Hi friends, welcome to Lead Developer. நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா ஒரு HTML யூஸ் பண்ணி நாம எப்படி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றோம், இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்றது, லிங்க் எப்படி நம்ம கொடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம HTML ஃபைல் எப்படி ரன் பண்ணலாம், அது HTML ஃபைலை எப்படி சேவ் பண்றது. பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ எடுத்து போலாம். நான் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் HTML-ல. பார்த்துக்கோங்க. நம்ம இதில் இமேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்பர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ். அது இல்லாமல் புல்லட் யூஸ் பண்ணுறது இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு நம்ம எழுதுறது. டிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஏபிசின்னு எழுதுவோம், அது நம்ம போடுவோம். வாங்க இப்போ ஒரு பிளெயின் பிளாங்க் பேஜ். இந்த பிளாங்க் பேஜ் நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம HTML யூஸ் பண்ணாலே இவ்வளோ கோடிங்ஸ் இருந்தால் மட்டுமே நம்ம HTML ஃபைலை ரன் பண்ண முடியும். இப்போ பாடி டேக் உள்ளாடி நம்ம பிஜி கலர் கொடுத்துக்கணும். கலர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி நமக்கு தேவையான கலர் என்ன கலர்னு கொடுத்துக்கலாம். நான் இப்போ கிரே யூஸ் பண்ணிக்கிறேன், கிரே. இப்போ நான் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ண நம்ம யூஸ் பண்ண டேக் வந்து என்னென்னா ஃபாண்ட் கலர், FONT ஸ்பேஸ் COLOR ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி நமக்கு என்ன கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+S. பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபோனோட நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் கொடுத்தோம், ஒயிட் கலர். பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, கிரே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இனி நம்ம மார்க்யூ கொடுப்போம். மார்க்யூன்னு என்னன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ரன்னிங்காகவே இருக்கும், அதுதான் மார்க்யூன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ கொடுக்குறேன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்யூ அலைன் எதுக்குன்னா நம்ம எந்த சைட்லேருந்து வரணுமோ அந்த சைடு நம்ம கொடுக்குறது தான் அலைன் கொடுப்போம். லெஃப்ட்னு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்னா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் லெஃப்ட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் அமௌண்ட் எதுக்கு எந்த எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. டபுள் கோட்ஸ் உள்ளாடி 20 பிக்சல். நம்ம பிக்சல் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம இது மாதிரி என்ன கண்டென்ட் தேவையோ நம்ம அந்த கண்டென்ட் எழுதிக்கலாம். மார்க்கியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். Ctrl+S கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரன் ஆகிறது தாங்க மார்க்யூ. நம்ம இப்போ வந்து இந்த மார்க்யூ மேலேயும் கீழே நம்ம ஒரு 2 ஹரிசாண்டல் லைன் ஆட் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து HR டேக் யூஸ் பண்ணுவோம். HR க்ளோஸ் பண்ணிக்கோங்க. HR டேகை. அதுக்கு நம்ம ஹைட்டு வித்து எதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஹைட் வித்து நம்ம வந்து ஃபுல் சைஸ் இருக்கும் ஏற்கனவே. தேவையான கொடுத்துக்கலாம், நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹைட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹைட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி பிக்சலில் மட்டும் கொடுக்க முடியும். நம்ம 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி மார்க்யூ கீழாடி நம்ம எழுதலாம். பேஸ்ட் மட்டும் பண்ண போதும். Ctrl+S கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் இதான் ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க. HR டேக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. இது நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுத்து டைட்டிலுக்கு கீழே நம்ம பேராகிராஃப் எழுதி அதுக்கு தேவையான ஒரு இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க.
நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம். இந்த டைட்டில் அப்புறம் நம்ம எழுத வேண்டிய கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் எழுது நான் கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் மட்டும் மாட்டேன், நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் கீழே நம்ம கொஞ்சம் பேராகிராஃப் எழுதியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து imgsrc ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, எங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்க்கணும். சி லொக்கேஷன் யூசர் 9137 டெஸ்க்டாப் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். சென்டரில் பேஸ்ட் பண்ணி ஸ்லாஷ் இது என்ன நேம் இருக்குன்னு பார்க்கணும். logo.jpg இதுவும் கூட டைப் பண்ணால் நமக்கு வியூ ஆகும். அதில் .jpg க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த இமேஜுக்கு நம்ம வித்து ஹைட்டாக கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம லிங்க் எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். கீழாடி நம்ம லிங்க் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து என்னென்னா ahref ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி நமக்கு என்ன லிங்க் கொடுக்குறோமோ அந்த லிங்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் இப்போ லிங்க் எடுத்துக்கல, நான் இப்போ அதுக்கு வேண்டி ஆஸ் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன நேம் கொடுத்து அந்த லிங்க் கொடுக்கணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் ஏ டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வரையில ப்ளூ கலர் லிங்க் தெரியும். நம்ம பெருசாக காமிக்கலாம். ஒரு நிமிஷம். h1 டேக் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்டே h1 போட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி. கண்ட்ரோல் எஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதற்கு நம்ம புல்லட்டு நம்பர் யூஸ் பண்ணோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறது 3 டேக்ஸ் இருக்குது. 3 டேக்ஸ் நான் என்னன்னா ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டெஃபினிஷன் லிஸ்ட். இந்த 3 டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுவோம். அதை பார்த்துக்கோங்க. இதாங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டு. யூஎல் எல்ஐ ஹெச்டிஎம் நம்ம தேவையான இது. இதில் வந்து சிஎஸ்எஸ் நம்ம என்னென்னு தேவை எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் அதே மாதிரி தான். நம்ம அதில் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து யூஎல் போட்டுப்போம், ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓஎல் போட்டுப்போம். டெஃபினிஷன் லிஸ்ட்டும் அதே மாதிரி தான். டிஎல் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து எல்ஐ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டிடி யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க இதில் டிஃப்ரென்ஸு. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை கண்ட்ரோல் எஸ். சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ண போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புல்லட் இருக்குங்க, புல்லட்டு இதே மாதிரி தான் அதுவும். இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, டிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து என்னென்னா 1 2 3ன்னு வரும். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.